அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். உங்களுக்கு ஈரோட்டில் சில சோர்சஸும் கூட உண்டுன்னு நான் அறிவேன். திரு நாகராஜ், என்ன இண்டிகேஷன்ஸ்? பரவலாக சொல்லப்படுறது எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படிங்கிற கருத்தை அவர் வலியுறுத்துவார் அப்படின்னு. அதை தாண்டி நம்ம காட்சிகள்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாகவும் தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இந்த நிகழ்வை அவர் வடிவமைச்சிருக்கிறார். இப்படி ஒரு போர்க்கொடி எழுப்பக்கூடிய ஒரு தன்மையாக கொண்டவராக அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் கூறியதில்லை. இட் இஸ் வெரி அன்யூஷுவல் ஆஃப் ஹிம். நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்க இந்த நிகழ்வு பற்றி? நோபடி ஷுட் பி டேக்கன் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வெளிப்பாடு தான் நான் சொல்றேன். உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அவர் தனியா அந்த இடத்துல மட்டும்தாங்க இருக்காரு, அவருக்கு சுத்தி ஆள் இல்ல அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களில் அவர் வந்து இஸ் ட்ரைங் டு ஷோ என்கிட்ட ஆள் இருக்கு, நானும் வந்து இந்த கட்சியில 50 வருஷமா இருக்கேன், உன்னோட நான் சீனியர் அப்படின்றத காமிக்கணும்னு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து ஆல்வேஸ் வந்து எப்படின்னா வந்து இந்த யாரோட கால் வந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது அந்த மிஸ் பண்றது, ஓடுறது இல்ல, உடனே வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா திருப்பி கூப்பிட்டுவார். கொஞ்சம் பிஸியா இருந்தா சார் எடுக்க முடியல, அதான் சார், அந்த மாதிரி ஒரு டைப்பான ஒரு ஆள் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப டெலிபரேட்டாவே வந்து அவர் வந்து கட் பண்றாரு அப்படின்னா வந்து அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். எனக்கு 50 வருஷம் அரசியல் வந்து இருக்கு, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், இந்த கட்சி என்னை எல்லா இடத்துலயும் வச்சிடுச்சு, என்னை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வச்சிடுச்சு.